الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله. ரவுலத்துல் குர்ஆன் வாராந்த நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, ரவுலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பி யஹ்திகு பிஸ்மிக கல்பி அல்ஹம்துலில்லாஹ். ரவுலத்துல் குர்ஆன் இன்றைய நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பிக்கின்றார் அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் காலத்தின் தேவையை கவனத்தில் கொண்டு ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு பிறகு நேரடியாக வகுப்புக்கு செல்லலாம் நினைக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நாட்டில் உலகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு நோய் பரவிக்கொண்டிருக்கிறது. அனைவரும் அதைத்தான் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அனைவருடைய மனதிலும் காலையிலும் மாலையிலும் தனிமையிலும் பரகசியத்திலும் எல்லா இடங்களிலும் அதை பற்றித்தான் பேசுகிறார்கள், சிந்திக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் தனிமையில் இருக்கும் பொழுது, வீடுகள் இருக்கும் பொழுது அவர்கள் படிக்கக்கூடியது, வாசிக்கக்கூடியது, கேட்கக்கூடியது அனைத்துமே இந்த ஒன்றாகத்தான் மாறிவிட்டது. பேசும் பொருளாக இந்த கொரோனா, இந்த நோய் கிருமி ஆகிவிட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அரசாங்கமும் நிமிடத்துக்கு நிமிடம் ஊடகங்களினூடாக நிலைமைகளை எங்களுக்கு அறிய தந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று இத்தனை பெயர் வஃபாத்தாகிவிட்டார்கள், இன்று இத்தனை நோயாளிகள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள், இன்று இத்தனை நோயாளிகள் சுகதேகிகளாக குணம் பெற்று சிகிச்சை அவர்களுக்கு பலன் கிடைத்து அவர்கள் வீடு திரும்பிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய தகவல்களை எல்லாம் குறுஞ்செய்திகளாகவும் பெரும் மாஸ் மீடியாவினூடாக செய்திகளாகவும் எங்களுக்கு இந்த செய்திகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் மனிதர்கள் அனைவரும், குறிப்பாக அதிலும் இஸ்லாமியர்கள், மிக அன்பாக சொல்லுகின்றேன், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாட்டினுடைய பாதுகாப்பு படையினர், அதே போன்று சுகாதார பணியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதிகளை முற்றுமுழுதாக செவிமடுத்து ஏற்று நடந்து கொள்வது என்னுடைய உங்களுடைய உயிருக்கு மட்டுமல்ல, என்னையும் உங்களையும் சூழ இருக்கக்கூடிய உயிருக்கு மட்டுமல்ல, எங்களால் நோய் பரவுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதின் காரணமாக அந்த நோய் கிருமி எங்களை தாக்காமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொட்டு, அந்த கிருமி, நான் சந்திக்கக்கூடிய ஒரு பலகீனமான ஒருவர், அவர் பலகீனமானவராக இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒருவரை அந்த நோய் கிருமி லேசாக தாக்கிவிடும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம்
சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய புத்திமதிகளுக்கு நாங்கள் முற்று முழுதாக செவிமடுத்து வழிபட்டு நடப்பது என்னுடைய உங்களுடைய ஒரு தான்மீக கடமைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், நாட்டில் லாக்டவுன் என்று சொல்லி முடக்கல், ஒரு ஊரை முடக்கி விடுவது, ஒரு பகுதியை முடக்கி விடுவது என்று சொல்லி சென்ற 2 மாத காலமாக கம்பஹா டிஸ்ட்ரிக்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கொழும்பு வரைக்கும் வந்து, அதற்கு பிறகு கொழும்பிலிருந்து களுத்துறை வரைக்கும் போய், அப்படியாக இப்பொழுது கண்டியில், அக்குருணையில் என்று சொல்லி ஒரு சில பகுதிகள், ஒரு சில கிராமங்கள் முடக்கப்பட்டிருக்கிற செய்திகளை நாங்கள் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட முடக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு உதவி செய்வது, அவர்களை கவனித்துக் கொள்வது, அவர்களுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்துக் கொள்வது, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொடுப்பது அரசாங்கத்தினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அரசாங்கம் அதை செய்து கொண்டிருக்கிறது அல்லது செய்யும் என்று சொல்லி நாங்கள் மேலெண்ணம் வைக்கின்றோம். இது எப்படி இருந்தாலும் கூட தனி மனிதன் என்ற அடிப்படையில், ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. நான் வயிறார உண்ணும் பொழுது பசியில் வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதே பசியில் இருப்பார்கள் என்றால் நான் எப்படிப்பட்ட ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நிலைமைகளை எல்லாம் நானாகவே உணர்ந்து கொள்ள முடியும், நாங்களாகவே அவைகளை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மத்திய கொழும்பு பிரதேசத்தில் வாழக்கூடிய சகோதரர்கள் அநேகமானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள், குறைந்த வருமானம் பெறக்கூடியவர்கள், நாளாந்தம் தொழில் செய்து வாழக்கூடியவர்கள், மிக நெருக்கடியான ஒரு குடும்ப கட்டமைப்பை கொண்டவர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கும் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஆரோக்கியமான ஆபியத்தான ஒரு வாழ்வை நசீபாக்க வேண்டும் என்று முதல் கண் இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும், வாழக்கூடிய இடம் குழந்தை வளர்ப்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், தேக ஆரோக்கியத்துக்கு பாதகம் இல்லாத ஒரு இடமாக இருக்க வேண்டும். இப்படியாக ஒரு மனிதன் வாழுவதற்கென்று சொல்லி சில அடிப்படையான கோட்பாடுகள், அடிப்படையான விதிமுறைகள் இருக்கிறது. அவைகளை பேணித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். குழந்தைகளுடைய கல்விக்குரிய சூழல் அங்கே இருக்க வேண்டும், கல்வி கற்பதற்குரிய சூழல், வீட்டுடைய சூழலும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஒரு கட்டமைப்பு கொண்ட சூழலாக இருக்க வேண்டும். இப்படியாக மார்க்கம் அதை பற்றியும் கதைத்திருக்கிறது, பேசியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வசிக்கக்கூடிய இடம் என்று சொல்லும் பொழுது ஒரு பள்ளிக்கு பக்கத்தில் மட்டும் இருந்து விட்டால் போதும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் தான் எங்களுடைய அநேகமான கட்டமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக கட்டாயமாக பள்ளிவாசல் எங்களுடைய இருப்பிடத்துக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்க வேண்டும், ஐவேளை தொழுகைகளையும் ஜமாத்துடன் தொழ வேண்டும். இது நிச்சயம், அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமல்ல, எங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை, எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி சூழல், கல்வி என்பது வெறுமனே பாடசாலைகளினூடாக மட்டும் ஒரு குழந்தையினுடைய கல்வியை வளர்க்க முடியாது. அந்த குழந்தை வாழக்கூடிய வளரக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும், சூழல் எப்படி இருக்க வேண்டும், இவைகளை பற்றியெல்லாம் மிக விரிவாக எங்களுடைய மார்க்கம் கதைத்திருக்கிறது. எனவே கல்விக்குரிய ஒரு சூழல்தான் எங்களுடைய குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். நல்ல சூழலை நாடி போவது ஹிஜ்ரத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நாங்கள் அத்திவாரமிட வேண்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே மத்திய கொழும்பு பிரதேசத்தை பொறுத்தவரையில் குறைந்த வருமானம் பெறக்கூடிய, எங்களுடைய அன்றாடம் தொழில் செய்து வாழக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மகுடத்தின் பெயரில் பல அமைப்புகள், குறிப்பாக கொழும்பு மஸ்ஜித் ஃபெடரேஷன் ஒரு காத்திரமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் கொலன்னாவ பகுதி பிரதேசங்களை போன்ற இதே போன்ற இன்னும் பல பகுதிகளை அவர்கள் இலக்காக வைத்து ஒரு பணியில் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று இன்னும் பல அமைப்புகள் மாஷா அல்லாஹ் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து
பகுதிகளை பிரித்து எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த பகுதியை கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் இந்த பகுதிகளை கவனித்துக் கொள்ளட்டும், நாங்கள் இந்த பகுதி எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி பைத்துல் மாலுக்கு ஒரு பிரதேசம், இப்படியாக ஒவ்வொரு அமைப்புக்கும் எனக்கு தெரிந்த அளவில் இவர்களுக்கெல்லாம் இந்த பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுக்கும் ஒரு பகுதியை தந்தார்கள். நாங்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய சனத்தொகையை கவனத்தில் கொண்டு அவர்களுடைய எண்ணிக்கைகளை எல்லாம் எடுத்து பள்ளி நிர்வாகங்களின் ஊடாக இந்த வேலை திட்டத்தை நாங்களும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைத்தில் கபூலியத்தை எதிர்பார்த்தவனாக அல்லாஹ் அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். அந்த விடயங்களை லேசாக்கி வைக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உணவளிப்பது என்பது இதை அற்பமான கர்மமாக யாரும் பார்த்துவிட வேண்டாம். ஏனென்றால் சில சகோதரர்கள் பேசும் பொழுது எனக்கு பேச தெரியும் என்று சொல்லி நினைத்து பேசுகிறார்களோ, அல்லது நானும் ஒரு படித்தவன், நானும் ஒரு கற்றறிந்தவன் என்று சொல்லி சமூகத்துக்கு பறைசாட்டுவதற்காக பேசுகிறார்களோ தெரியாது. பசித்திருக்கக்கூடியவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய கர்மத்தை கூட கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சமூகம் எங்களுடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் இப்படி உணவு கொடுப்பதினூடாக அவருடைய வறுமை போய்விடுமா, இவர்களுக்கு உணவு கொடுப்பதினூடாக அவருடைய கஷ்டத்தை கண்ணை துடைத்து விட முடியுமா என்று சொல்லி எல்லாம் ஒரு வகையான அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். கருத்து சொல்லுவதற்குரிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது, நல்ல விடயம். ஆனால் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். குர்ஆன் உயர்த்தி, குர்ஆன் மிகவும் பாராட்டி, குர்ஆன் செய்யாதவர்களை கண்டித்து பேசின ஒரு அமலை, ஒரு இபாதத்தை, ஒரு கர்மத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துவது என்பது உங்களுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்க மாட்டாது. உங்களுடைய ஈமானுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்க மாட்டாது. உணவளிப்பது, பிறரை உணவளிக்கும்படியாக தூண்டுவது, பணக்காரன் உணவளிப்பான். பணக்காரர், செல்வம் இருக்கக்கூடியவர்கள், வசதி இருக்கக்கூடியவர்கள் உணவு கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீட்டில் சமைக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டினுடைய சமைக்கப்பட்ட கறி, சமைக்கப்பட்ட அந்த சாப்பாட்டினுடைய வாசம் அடுத்த வீட்டுக்கு போய் சேரும் என்றால் நீங்க கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் என்ற கருத்தை கூட சில உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த வீட்டுக்கும் அது பங்கு போய் சேர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய கடமைகளை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எதுவரைக்கும் என்றால், எனக்கு ஒரு கட்டத்தில் பயம் ஏற்பட்டு விட்டது. அனந்தரக்காரர்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கொடுப்பது போன்று, அனந்தரக்காரர்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கு கிடைப்பது போன்று பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அனந்தர சொத்தில் பங்கு கிடைக்குமோ தெரியாது. அந்த அளவுக்கு சட்டம் இறங்கிவிடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வசியத்து செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மற்றவனுக்கு உதவுவது என்பது ஒரு பெரிய ஒரு இபாதத்து. எனவே அதை யாரும் குறையாக பார்க்க வேண்டாம். கொஞ்சம் பேர் சொல்றாங்க என்னன்னு சொன்னால், அல்லாஹ் அவர்களை ஏழையாக படைத்து விட்டான், நீங்க ஏன் தடமாறுறீங்க, இப்படியும் கதைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்க ஓதவில்லையா சூரா யாசீனை? நீங்க சூரா யாசீனை ஓதவில்லையா? சூரா யாசீனை ஓதுங்களேன். சூரா யாசீன் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வைதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் சாப்பாடு கொடுங்கோ, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுங்கோ, அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருப்பதை வாரி வழங்குங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வைதா கீல லஹும் அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளில் இருந்து நீங்கள் செலவழியுங்கள், நீங்கள் கொடுத்து உதவுங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள், பிறருடைய கண்ணீரை துடைத்து விடுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு சொல்லப்பட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காலல்லதீன கஃபரு லில்லதீன ஆமனு, அல்லாஹ்வின் மீது கொண்ட விசுவாசம் கொண்ட மக்கள் சொல்றாங்க, இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு செலவழியுங்கள் என்று சொல்லி அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அனுத்இமு மல்லவ் யஷாஉல்லாஹு அத்அம, அல்லாஹ்வே உணவளிக்க விரும்பாத இந்த சமூகத்துக்கு நான் உணவளிப்பவா? அல்லாஹ்வே அவர்களுக்கு உணவளிக்கவில்லை. அல்லாஹ் அவர்கள் ஏழையாக படைத்து விட்டான், ஏழையாகவே அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். நீ பசியிலே மௌத்தாக என்று சொல்லி அல்லாஹ்வே அவர்களுக்கு தலைவிதி எழுதிவிட்டான். அவர்களுக்கு அல்லாஹ்வே சாப்பாடு கொடுக்க இல்லை, அவர்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கவா என்று சொல்லி அவர்கள் கேட்பார்கள்.
அப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டும் பயந்து கொள்ளுங்கள். அப்படி பேச வேண்டாம். உணவளிப்பது என்பது ஒரு இபாதத்து, விருந்து கொடுப்பது என்பது ஒரு இபாதத்து. விருந்து கொடுப்பது வசதி ஏழைகளுக்கு மட்டுமல்ல, தர்மம் செய்வது ஏழைகளுக்கு மட்டுமல்ல. சுப்ஹானல்லாஹ், வசதி உள்ளவர்களுக்கும் தர்மம் செய்யலாம், சதகா கொடுக்கலாம், ஜகாத்து கொடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு கர்மத்தை மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே உதவிக்கரம் நீட்டுங்கள், பிறருடைய கண்ணீரை துடைத்து விடுங்கள், உதவி செய்வதற்கு முன்வாருங்கள். இது வெறுமனே கொரோனாவுடைய காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் நாங்கள் வீட்டில் சாப்பாடு சமைத்தால் முதலாவதாக ஒரு விருந்தாளியை கூட்டிக் கொள்வோமே. எங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரட்டுமே, அவர் அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அவர் போகும் பொழுது எங்களுடைய பாவத்தையும் தீக்கரையாக ஆக்கிவிட்டுத்தானே போவாரு. வந்த விருந்தாளி சாப்பிட்டு விட்டு போகும் பொழுது எங்களுடைய பாவத்தையும் தீக்கரையாக ஆக்கிவிட்டுத்தானே போவாரு. சுப்ஹான், அவர் சாப்பிட்டு அவருடைய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போனார், என்னுடைய பாவத்தை. சுப்ஹானல்லாஹ், அவருடைய வருகையை கொண்டுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொண்டு வாழக்கூடிய சமூகம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக வினயமாக சொல்லுகின்றேன், பிறருக்கு உதவி செய்யுங்கள். யாராக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலின் ஊடாக, அமைப்புகளின் ஊடாக, மஸ்ஜித் சம்மேளனங்களின் ஊடாக யாரு உதவி கேட்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களின் ஊடாக இந்த உதவிகளை செய்து வரலாறு படைப்பதற்கு முனையுங்கள். இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லுகின்றேன். யார் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ வசதி உள்ளவர்கள் செலவழிக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், பிறருக்கு வாரி வழங்க வேண்டும். செல்வாக்குடையவர்கள் பிறரை தூண்ட வேண்டும். செல்வாக்குடையவர்கள் பிறரை தூண்டலாம், எழுத்தாளர்கள் எழுதலாம். சுப்ஹானல்லாஹ், பிறரை தூண்டி நல்ல கர்மங்களுக்கு ஊக்குவிக்கலாம், நல்ல கர்மங்களுக்கு அவர்களுக்கு மோட்டிவேஷன், அதாவது அவர்களை ஊக்குவிக்கலாம் நல்ல கர்மங்களை செய்யும்படியாக. யார் யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன முறையில் வளங்களை தந்திருக்கிறானோ அவைகளை மற்றவர்களுடைய உதவிக்காக வேண்டி பாவியுங்கள். பேச்சாற்றலா, பேச்சை பாவியுங்கள். எழுத்தாற்றலா, எழுத்தை பாவியுங்கள். சுப்ஹானல்லாஹ், செல்வாக்கு இருக்கிறதா, அந்த செல்வாக்கை பயன்படுத்துங்கள். யாரிடத்தியாலும் போய் 4 வார்த்தை கதைக்கலாமா, கதையுங்கள். சுப்ஹானல்லாஹ், இதை கொண்டு பிறருடைய கண்ணீரை துடைக்கலாம், பிறருக்கு உதவி செய்யலாம், பிறரை வாழ வைக்கலாம், பிறருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யாவில் மிக அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மகான்களுடைய கருத்துக்கள், ஆச்சரியமான கருத்துக்கள். ஒரு மகான் இருந்தாரே, பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்களை பற்றி படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் ஒருவரை பற்றி புகழ்ந்து பேசினார். பொதுவாக நல்ல மக்களிடத்தில் பேசும் பொழுது நல்லவைகளைத்தான் மக்கள் பேசுவார்கள். ஒருவரை பற்றி மிகவும் உயர்த்தி அவருடைய குணங்களை பற்றி, அவருடைய வணக்க வழிபாடுகளை பற்றி உயர்த்தி பேசினார். சொன்னார், இன்ன ஃபுலானன் அல் கனியு கஸீரு ஸௌமி வஸ்ஸலாத்தி. இன்ன மனிதர் இருக்கிறாரே, அவர் பெரிய ஒரு செல்வந்தர், பெரிய ஒரு கோடீஸ்வரர், ஆனா அவர் அதிகமாக நோன்பு பிடிப்பாரு, அவர் அதிகமாக தொழுவாரு. அவருடைய தொழுகையை பற்றி, அவருடைய நோன்பை பற்றி உயர்த்தி சலாஹித்து அவர் பணக்காரராக இருந்து கொண்டு நோன்பு நோக்கிறாரு, பணக்காரராக இருந்து கொண்டும் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் அவர் கவனம் செலுத்துறாரு என்று சொல்லி சலாஹித்து பேசினார். ஆனாலும் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அவர்களை பற்றி முன்கூட்டியே தெரியும், அவருடைய மனோநிலையை பற்றி, அவருடைய பின்புலங்களை பற்றி. அதனால் அவர்கள் சொன்னார்கள், அல் மிஸ்கீன், ஐயோ பாவம், ஐயோ பாவம், என்னமோ செய்ய வேண்டியவன் என்னமோ செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னது போல, கால அல் மிஸ்கீன், பாவம், தரக்க ஹாலஹு, அவருடைய நிலைமையை அவர் விட்டுவிட்டு, வதஹல ஃபி ஹாலி கைரிஹி, மற்ற இன்னமொருவருடைய நிலையில் அவர் நுழைந்து விட்டார். என்ன அர்த்தம்? அவர் செய்ய வேண்டிய அவருக்கென்று சொல்லி சில இபாதத்துகள் இருக்குது, பணக்காரனால செய்ய முடியுமான சில வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. அது பணக்காரனுக்குத்தான் செய்யலும், ஏழைக்கு செய்யலாது, ஏழைக்கு செய்யலாது. ஹஜ்ஜி செய்யணும், அது பணக்காரனால்தான் சாத்தியம், ஏழையால நடக்காது. ஏழை என்ன செய்யணும்? ஏழைக்கு சொல்லி வேற சில வணக்க வழிபாடுகள் இருக்கிறது.
அதான் சஹாபாக்கள் போய் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறைப்பாடு செய்தார்கள்? பணக்கார சஹாபாக்கள் எங்களை விட முந்தி விட்டார்கள், எங்களை விட முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட என்று சொல்லி பணத்தை மையமாக வைத்து செய்யப்படக்கூடிய நல்லவர்களை பற்றி சொன்னார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுத்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லித் தருகின்றேன், நீங்க அதை செய்து வாருங்கள், ரகசியம் அதை செய்து வந்தால் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய நன்மையை காட்டிலும் கூடுதலான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன அமல்? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். நாம் 100 பூர்த்தி செய்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் 34வது தடவையாக அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அதே துஆவை கொஞ்ச நாள் ஏழைகள் ரகசியமாக அவர்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்டான அமலாக செய்து வந்தார்கள். காலப்போக்கில் அது பணக்கார சமூகத்துக்கும் தெரிய வந்து அவர்களும் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப ஏழை சஹாபாக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போய் முறைப்பாடு செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்க மட்டும் பிரத்யேகமாக செய்து கொண்டிருந்த வணக்க வழிபாட்டை அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப அவர்கள் தர்மமும் செய்கிறார்கள், ஏழைகளுக்கு உதவியும் செய்கிறார்கள், அனாதைகளையும் பார்க்கிறார்கள், தேவைப்படும் பொழுது தேவைகளுக்கெல்லாம் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இதையும் செய்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கூட்டி கொடுப்பான், அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்திருக்கிறான், எனவே இதுல நாங்க பொறாமப்படுவதற்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். இப்ப இவர் சொன்னாரு, பிஷுல் ஹாபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, தரக்க ஹாலஹு, அவருக்கண்டு இருக்கிற வணக்க வழிபாடுகளை அவர் விட்டுவிட்டு தஹல ஃபீ ஹாலி கைரிஹி, மற்றவர்களுக்கு இருக்கிற வணக்க வழிபாடுகள்ல போய் அவர் தலையை போட்டிருக்கிறார். இன்னமா ஹாலு ஹாதா, இவருக்கு இருக்கிற அமல் என்ன தெரியுமா? இவற்ற செல்வம், வசதி, வாய்ப்பு இருக்கு, இவருக்குரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவர் என்ன செய்யணும்? இவர் பசியில் இருக்க வேண்டிய தேவையில்லை, நோவு பிடிச்சு. இவருக்கு இருக்கிற அமல் என்ன தெரியுமா? பசியில் இருக்கக்கூடிய மக்களை தேடி தேடி உணவளிக்க வேண்டும். வல் இன்ஃபாக்கு அலல் மசாகின், குறைந்த வருமானம் பெறக்கூடிய மக்களுக்கு அவர் செலவழிக்க வேண்டும். ஃபஹாதா அஃதலு லஹு மின் தஜ்வீஹி நஃப்ஸஹு, அவர் தன்னை தானே பசியில ஆக்கி தான் நோம்பாளி என்று சொல்லி தன்னை பசியில ஆக்கிக் கொள்வதை விடவும் பசியில வாடக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பது அவருக்கு மிச்சம் நல்லம். வமின் ஸலாத்திஹி லினஃப்ஸிஹி, தனக்குத்தானே அவர் தொழுது கொண்டு சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை நான் தொழுகிறேன் என்று சொல்லி அவர் பெருமைப்பட்டுக் கொள்வதை விடவும் அவர் ஏழைகளுக்கு, குறைந்த வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு அவர் உதவி செய்து அவருடைய வறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றிருந்தால் அது அவரால் செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல். அந்த அமலை ஒரு ஏழையால செய்ய முடியாது. எவ்வளவு அழகான ஒரு அர்த்தம், ஒரு கருத்து நிறைந்த, சுப்ஹானல்லாஹ், அர்த்தம் நிறைந்த சொல்வளம் மிக்க வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய முன்னோர்கள் எங்களை வழிநடாத்தி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இவைகளை கவனத்தில் கொண்டு உதவி செய்யுங்கள், பிறருடைய கண்ணீரை துடைத்து விடுங்கள். எந்தெந்த பகுதியிலாக இருக்கலாம், எந்தெந்த பகுதியாகவும் இருக்கலாம். நாங்கள் கேள்விப்படுகின்றோம், கிழக்கு மாகாணத்தில் சில பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது, சில பிரதேசங்கள் லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கிறது, மத்திய மாகாணத்தில் என்று கேள்விப்படுகின்றோம், இதே போல களுத்துறை டிஸ்ட்ரிக்ட் என்று கேள்விப்படுகின்றோம். இப்படியாக பல வகையான செய்திகள் பல பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் சொல்லுகின்றேன், எந்தெந்த பிரதேசத்தில் அப்படிப்பட்ட கஷ்டமான நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதாபிமான உதவிகள் செய்யப்படுவது நம் அனைவருடைய அடிப்படையான கடமை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு மிக முக்கியமான விடயம், உங்களுக்கு தெரியும், சென்ற சனிக்கிழமை முந்த நாள், அதாவது சனிக்கிழமை நாள் அன்று பத்திரிகையில் கூட ஒரு ஆர்டிக்கல், ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது. ஒரு மாற்றுமத்தை சார்ந்த ஒரு வைத்திய ஆலோசகர், ஒரு வைத்தியர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தமாக பேசும் பொழுது அவர் தலையங்க விட்டே பேசியிருக்கிறார். ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகத்தை பற்றி. கருஞ்சீரகத்தை பாவிப்பதினூடாக எங்களுடைய உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு ஆய்வுபூர்வமான விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம் அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே
இந்த ஹப்பத்து சௌதாவை பற்றியும் இந்த தேனை பற்றியும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆன் இப்படிப்பட்ட மருந்துகளை பற்றி, வெள்ளப்பூடு, இப்படிப்பட்ட வெங்காயம், இவைகளை பற்றியெல்லாம் எங்களுடைய மார்க்கம் ஏதோ ஒரு அடிப்படையில் கதைத்திருக்கிறது, பேசி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகம் அதை விஞ்ஞான அடிப்படையில் ஆய்வு செய்து அவர்கள் உண்மை என்று கண்டுபிடித்து உத்தரவாதப்படுத்தினத்தினால அல்லது அதற்கு இது சரி என்று சொல்லி அவர்கள் சீல் பண்ணத்தினால நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. நீங்க சீல் பண்ணினாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, அது அப்படி இருக்கு என்று சொன்னாலும் சரி, உங்களுடைய புத்திக்கு பட்டாலும் சரி, படாவிட்டாலும் சரி, அதை நாங்கள் நம்பித்தான் இருக்கின்றோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹில இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ஹல் ஹப்பத்து ஸௌதா ஷிஃபாஉன் மின் குல்லி தா. கருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடியது எல்லா வகையான நோய்க்கும் ஒரு நோய் நிவாரணி, எல்லா வகையான நோய்க்கும் ஒரு நோய் நிவாரணி, மௌத்தை தவிர. ஆனா மௌத்தை தடுக்காது, நிச்சயமாக மௌத்து வந்து சேரும். என் மௌத்து வருவதற்கு காரணம் தேவையும் இல்லை, அது எப்படியோ மௌத்து வந்து சேர்ந்து விடும். ஆனா மௌத்தை தவிர இருக்கின்ற எல்லா வகையான நோய்களுக்கும் அது மருந்து. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேன்பானியை பற்றி சொல்லி இருக்கின்றான். தேன்பானியை பற்றி குர்ஆன்ல நோய் நிவாரணி என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது ஷிஃபா என்ற வார்த்தை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டே இடத்தில் பாவித்திருக்கின்றான். ஆச்சரியம், குர்ஆன் ஆச்சரியம். குர்ஆன்ல ரெண்டே இடத்துல ஷிஃபா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான். ஒன்று சூரத்து நஹ்லுடைய 69வது ஆயத்து, மற்றது சூரா பனி இஸ்ராயீலுடைய சூரத்துல் இஸ்ராவுடைய 82வது ஆயத்து. இதனை எடுத்து படியுங்கள். நான் மீண்டும் சொல்லுகின்றேன், குர்ஆன் படிக்கப்பட வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும். குர்ஆனுடைய குறைஞ்சபட்சம் தஃசீர் செய்வதற்கல்ல, நீங்க யாரும் குர்ஆனுக்கு ஒரு முஃபஸ்ஸிராகிறதுக்கல்ல. குர்ஆன் எனக்கும் வழிகாட்டுது. குர்ஆனுடைய பண்பாடு, குர்ஆனுடைய அஹ்லாக், குர்ஆனுடைய போதனைகள், குர்ஆனுடைய ஈமான், குர்ஆனுடைய தவக்குல், குர்ஆனுடைய தக்வா, குர்ஆனுடைய சபுர், குர்ஆனுடைய ஷுக்ர். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய குழந்தைகள், குர்ஆன் சொல்லக்கூடிய குடும்ப கட்டமைப்பு, குர்ஆன் சொல்லக்கூடிய வியாபார வர்த்தகம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அனைத்தையும் பேசி இருக்கிறது. அப்ப அந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபா என்ற வார்த்தையை, நோய் நிவாரணி, அதாவது அது நோய் நிவாரணி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ரெண்டே இடத்தில் பாவித்திருக்கின்றான். அதுல நோய் ஷிஃபா இருக்கிறது, சுகம் இருக்கிறது, குணபாடு இருக்கிறது என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு இடத்துல பேசுகிறார். ஒன்று சூரத்து நஹ்ல்ல பேசக்கூடிய தேன்பானியை பற்றி பேசுகிறான். தேன்பானி, தேன்பானி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், தேன்பானி பீஹனி என்று சொல்லுவோம், நாங்கள் வீடுகளில் பாவிக்கின்றோம். அதாவது வெதமஹத்திய மாரடத்தில் போனால் கட்டாயம் அவர்களுடைய மருந்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு மூலப்பொருளாக தேன்பானி இருக்கும். தேன்பானியை கலந்து குடியுங்கள், தேன்பானியுடன் சேர்த்து குடியுங்கள் என்று சொல்லி தேன்பானியை இணைத்திருப்பார்கள். அந்த தேன்பானியை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். மற்றது சொல்லுகின்றான் இரண்டாவது ஷிஃபா, நோய் நிவாரணி, இரண்டாவது நோய் நிவாரணி என்னவென்று சொன்னால் அது குர்ஆன். அது குர்ஆன். சூரத்து நஹ்ல்ல சொல்லுவது தேன்பானியை பற்றி, ஃபீஹி ஷிஃபாஉன், அதுல உங்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது, குணபாடு இருக்கிறது. இதுல சொல்லுகிறான் வலனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன், மா ஹுவ ஷிஃபாஉன், அதுல உங்களுக்கு ஷிஃபா இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஷிஃபா என்ற வார்த்தை அல்லாஹ் மிக அழகாக சொல்லி இருக்கின்றான். ஆனா இதுல வித்தியாசம் என்ன தெரியுமா? தேன்பானியை பற்றி சொல்லும் பொழுது முஸ்லீம்களுக்கு மட்டும் என்று சொல்ல இல்லை, முஃமின்களுக்கு மட்டும் என்று சொல்ல. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதுல மனிதர்களுக்கு நிச்சயமாக நோய் நிவாரணம் இருக்கிறது. மனிதர்களுக்கு யாராக இருக்கவும் இயலும், அவர்களுடைய நோய்க்கு தேவையான அது ஒரு மெடிசின், அதை பாவிக்கலாம். அது எப்படி பாவிக்கணும் என்றத நீங்க இருக்கக்கூடிய அனுபவசாலிகளை சந்தித்து அவர்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். சேர்த்து குடிக்கணுமா, சும்மா குடிக்கணுமா, தண்ணியுடைய கலந்து குடிக்கணுமா, தண்ணி சுடு தண்ணியாக இருக்கணுமா, பச்சை தண்ணியா, அதாவது சும்மா நோவல் தண்ணியாக இருக்கணுமா, அது எப்படிப்பட்ட தேனாக இருக்கணும், இது சம்பந்தமான விடயங்களை எல்லாம் அதற்குரிய அனுபவசாலிகளை சந்தித்து அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், நோய், அவர் நோயாளியாக இருக்கிறார், அவர் ஒரு டயபெட்டிக், ஒரு சுகர் டயபெட்டிக் பேஷண்ட், அவர் எப்படி அதை பாவிப்பது.
ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய் எப்படி பாவிப்பு, இதற்கெல்லாம் அனுபவ ரீதியான சில அணுகுமுறைகள், சிலை பாவிப்பதற்கான அனுபவ ரீதியான சில முறைகளை அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அதனை எங்களுக்கு பாவித்துக் கொள்ள முடியும். அதே போன்றுதான் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் இல்லை, அது எல்லா மனிதர்களுக்கும் அல்ல. நான் பேசுகிறேன் என்பதின் காரணமாக மனிதன் அடிப்படையில் எனக்கும் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், அது ஷிஃபாஉன் லில் முஃமினீன், இறை பக்தர்களுக்கு, இறை விசுவாசம் கொண்டவர்களுக்கு, குர்ஆனை நம்பியவர்களுக்கு. இது அல்லாஹ்வுடைய கலாம், இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது என்று சொல்லி விசுவாசம் கொண்ட ஈமானுடைய மக்களுக்கு அந்த குர்ஆன் நிச்சயமாக ஒரு நோய் நிவாரணியாக இருக்கிறது. அதை அவர்கள் ஓதும் பொழுது அவர்களுடைய மன உளைச்சல், அவர்களுக்கு இருக்கின்ற மனநோய், அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக இதை கொண்டு இல்லாமலாகும். இதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்லாமலாக்கி விடுவான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன் ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ். மேல சொன்னான், தேன்பானையில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது, ஷிஃபா இருக்கிறது. இங்க சொல்லுகின்றான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். சுப்ஹானல்லாஹ், இது முஃமின்களுக்கு, ஈமானுடைய மக்களுக்கு. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் படிக்க படிக்க, ஓத ஓத அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான நேர்மறையான கருத்துக்கள் வாழ்க்கையை தூக்கிவிடும், வாழ்க்கைக்கு வழி சொல்லித்தரும், வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியங்களை நசீவாக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது நோய்க்கு ஒரு நிவாரணம். காலையிலும் மாலையிலும் குர்ஆனை எடுத்து ஓதுவது. ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகம் பாவிப்பது, கருஞ்சீரக எண்ணெய், ஒயில் என்று சொல்லி பல வகையான அமைப்பில் அது எங்களுக்கு மத்தியில் கிடைக்கிறது. இதை பற்றி இமாம் இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் இதற்கு வரைவிலக்கணம், இந்த ஹதீஸுக்கு கருத்து சொல்லும் பொழுது, அதாவது கருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடியது எல்லா வகையான நோய்களுக்கும் நோய் நிவாரணி, அதுல குணபாடி இருக்கிறது, அதை பாவித்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு அந்த ஹதீஸுக்கு கீழே ஒரு நீண்ட பெரிய விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அதுல சொல்லும்போது சொல்லுகிறார்கள், இன்னஹா லா துஸ்தஅமலு ஃபீ குல்லி தாஇன் ஸர்ஃபன். அது வெறுமனே அதை ஒரு நோய் நிவாரணியாக பாவிக்கிறோம் என்பதோட அர்த்தம் அதை மட்டும் எடுத்து குடிப்பதோ சாப்பிடுவதோ அல்ல. பல் ருப்பமா, சில சந்தர்ப்பங்களில் அதை தனிய குடிக்க வேண்டும், தனிய பாவிக்க வேண்டி வரும். வருப்பமஸ்தஅமலத் முரக்கபத்தன், சில சந்தர்ப்பங்களில் அதை இன்னமொன்றோட சேர்த்து தான் குடிக்க வேண்டி வரும். இன்னமொன்றோட சேர்த்து அந்த கருஞ்சீரகத்தை இன்னமொன்றுடன் இணைத்து சேர்த்து பாவிக்க வேண்டி வரும். வருப்பமா இஸ்தஅமலத், சில கட்டங்கள் அதை கசக்கி சாப்பிட வேண்டி வரும். சில சந்தர்ப்பங்கள்ல கசக்காம அப்படியே சாப்பிட வேண்டி வரும். வருப்பமஸ்தஅமலத் அக்லன், சில சந்தர்ப்பங்கள்ல சாப்பிடுவோம், சில சந்தர்ப்பங்கள்ல குடிப்போம். இப்படியாக அதை பாவிப்பதற்குரிய வழிமுறைகள் ஏராளம் இருக்கிறது. எந்த முறையில் பாவித்தால் அது உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும், எந்த அளவு பாவிக்க வேண்டும், எந்த நேரத்தில் குடிக்க வேண்டும், பாவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் இமாம் இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அதனுடன் அனுபவப்பட்ட அனுபவசாலிகளை சந்தித்து அவர்களிடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை கேட்டு தெரிந்து அதனை பாவித்துக் கொள்வது மிகவும் நல்லது என்ற கருத்தை எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் மருந்து என்று சொல்லும் பொழுது அது வெறுமனே எல்லா உடம்புக்கும் அது எந்த அளவுக்கு குடிக்க வேண்டும், எப்படி பாவிக்க வேண்டும், எந்த ஊருக்கு எவ்வளவு தேவை, காலத்தை வைத்து, நேரத்தை வைத்து, ஆளை மனிதர்களை வைத்து அது வித்தியாசப்படும். எனவே அந்த கருத்தையும் கவனத்தில் கொண்டு இருக்கக்கூடிய உலமாக்களோ அல்லது அந்த துறை சார்ந்தவர்களை அணுகி அவரிடத்தில் இதற்குரிய விளக்கங்களை கேட்டு இதை பாவித்துக் கொள்வது மிக சால சிறந்தது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் மனிதனுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதே காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கொரோனாவுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 15வது ஆயத்தை நாங்கள் ஓதி
அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள், அதற்கு பிறகு அவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் படித்தோம். சந்தேகம் என்பது வாழ்க்கையில் எவ்வளவு மோசமானது. சில சந்தர்ப்பங்களில் சந்தேகம் என்பது வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையே இல்லாமலாக்கிவிடும். குடும்ப வாழ்க்கையில் முன்கதவால வந்து நுழைந்த சந்தேகம் அந்த வீட்டினுடைய பின்கதவினால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த சந்தோஷத்தை அப்படியே இல்லாமலாக்கிவிடும். சந்தேகம் என்பதே வாழ்க்கைக்கு நஞ்சி. சந்தேகம் என்பதே மனிதனை பல வகையான சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வைக்கும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் கதைத்து விட்டு சொன்னோம். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல விடயங்களுக்கு சந்தேகப்படாதீர்கள் என்று பேசி இருந்தாலும் குர்ஆனுடைய பரிபாஷையில் சந்தேகப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் அதிகமாக பயன்படுத்துவது 2 விடயங்களுக்கு. ஒன்று குர்ஆனுக்கு. இந்த குர்ஆனுடைய விடயத்தில் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். குர்ஆன் ஆரம்பிக்கும் பொழுதும் லாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இதுல சந்தேகம் இல்லை. குர்ஆனுடைய 114 சூறாக்கள்ல பெரும்பாலும் அறவாசிக்கு மேற்பட்ட சூறாக்களை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது குர்ஆனை சொல்லித்தான் அல்லாஹ் ஆரம்பிப்பான். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், குர்ஆனை சொல்லித்தான் ஆரம்பிச்சான். அலிஃப் லாம் மீம் ذلكல் கிதாபு லா ரைப ஃபீஹ், அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. இப்படியாக குர்ஆனுடைய அதிகமான சூறாக்களை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது குர்ஆனை பற்றி சொல்லித்தான் ஆரம்பிப்பான். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் தபாரக்கல்லதீ நஸ்ஸல சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆரம்பாயத். இப்படியாக குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசும் பொழுது, குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஆரம்பத்திலேயே, குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்திலேயே குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுவான். குர்ஆன் இப்படிப்பட்டது, இதுல சந்தேகம் கொள்ள வேண்டாம். 2வது சொல்லுகிறது மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை. இவ்விடத்தில் 2 விடயத்தை விளங்கணும். ஒன்று, குர்ஆன் உண்மையானது என்பதை நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் நம்பி இருக்கின்றோம். நம்பி இருப்பதின் காரணமாகத்தான் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். முதலாவது ஈமான் வரணும். ஈமான் 100க்கு 100 நான் நம்புகிறேன், இதுல எந்த ஒரு எழுத்து பிழையும் இல்லை, இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் கடைசி கருத்து, இந்த கருத்து மாறாது. லா யஅதீஹில் பாத்தில் லைன் இஸ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா ஐயது, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது மாதிரியான ஒரு வேத நூலை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தாலும் கொண்டு வர முடியாது. இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்கள். குர்ஆன் சவால் விடுகிறது. முடியுமாக இருந்தால் இந்த குர்ஆனை போல் ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள். குறைஞ்சபட்சம் குர்ஆனை போல் ஒரு 10 சூறாக்களை கொண்டு வாருங்கள். அப்படியும் இல்லை, குர்ஆனை போல் ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். குர்ஆனுடைய கருத்துக்கள், குர்ஆனுடைய சொல், குர்ஆனை போல ஒரு வேத நூலை உங்களால் கொண்டு வர முடியாது. எனவே நாங்கள் அதனை நம்புகின்றோம். ஒன்றிக்கு ஈமான், விசுவாசம் கொள்ளுகின்றோம். 2வது அமல் செய்கின்றோம். நாங்கள் யோசிக்கணும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக சத்தியமாக நம்புகின்றேன். குர்ஆன்ல சொல்லப்பட்ட கருத்தெல்லாம் உண்மையானது. அதனுடைய ஜவரே, அதனுடைய லம்மத்தே, அதனுடைய ஃபத்ஹத்தே, அதனுடைய கஸ்ர் எல்லாமே அப்படியே ஒன்று கூட பிழை இல்லாம அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாங்க தான் இறக்கி வச்சோம், நாங்க தான் பாதுகாப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் அதுல இல்லை. ஆனா இப்ப நாங்க யோசிக்கணும், இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை என்ற வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. குர்ஆனுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது வெறுமனே இபாதாத்துகளுக்குள்ள மட்டுப்படுத்திக் கொள்ள வேணும். குர்ஆனுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதை இபாதாத்துகளுடன் மட்டுப்படுத்திக் கொள்ள வேணும். தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது, இப்படியாக இதுக்குள்ள மட்டும் இதை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் பேசக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறதா? குர்ஆன் பேசக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்ன? ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அம்மாத்துக்கும், குடும்பத்துக்குள்ள நீங்க மஹரம் பேண வேண்டும்.
فَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ وَلَا تَخْضَعْنَ بِالْقَوْلِ فَيَطْمَعَ الَّذِي فِي قَلْبِهِ مَرَضٌ وَقُلْنَ قَوْلًا مَعْرُوفًا. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். குடும்ப வாழ்க்கை, குடும்பம் எப்படி அமையணும், குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கணும். وَلَا تَقُلْ لَهُمَا أُفٍّ, பெற்றோருடன் பேசும்போது எப்படி பேசணும், மனைவி எப்படி நடத்தாட்டணும். சுப்ஹானல்லாஹ். மனைவியோடு எப்படி கதைக்கணும், மனைவியோடு எப்படி நடந்து கொள்ளணும். இன்சாக்குன் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹுன் பிஇஹ்சான். இருக்கிறண்டா சந்தோஷமாயிருங்கோ, பிரியோரம்டா சந்தோஷமா பிரியுங்கோ. கலா கதிர நம்புறவங்க பிரச்சனை பட்டுக்கொண்டு படுதூறு சொல்லி இல்லாத அபாண்டங்களை எல்லாம் சுமத்தி நீங்க ஒரு நாளும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண சந்தோஷமாக சேர்ந்தோம், நினைச்சோம் நல்லது நடக்கும் என்று சொல்லி நல்லதை எதிர்பார்த்துத்தான் நான் சேர்ந்தேன். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகவில்லை, இது நடக்கிறதுக்கு ஒரு இதுல பிரச்சனை ஒன்று இருக்கிறது போல, எனக்கும் அவக்கும் ஒத்து போகுதில்லை, இதை நாங்க பிரிஞ்சு கொள்றதுலதான் சலாமத் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஆனா இது நடைமுறையில் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேர்ந்து கொண்டாங்க, அமிக்கபலாக சந்தோஷமாக முறையாக நாங்க பிரிஞ்சு கொள்வோம், பிரிஞ்சு கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்தி கூட எங்கட முஸ்லீம் சமூகத்தில் கேள்விப்படல. பிரிஞ்சாங்க, சண்டை பிடிக்கிறாங்க, பிரிஞ்சாங்க, ஏசிக்கொள்றாங்க, பிரிஞ்சாங்க, அந்த குடும்பத்தினுடைய சீக்கிரட் எல்லாம் இந்த குடும்பம் கக்குறாங்க, அந்த குடும்பத்துடைய சீக்கிரட் எல்லாம் இந்த குடும்பம் ரோட்ல போட்டு சீரழிக்கிறாங்க. அதுக்குண்டே ஒரு பேஸ்புக், அதுக்குண்டே ஒரு வாட்ஸ்அப், அதை கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, கமெண்ட் சொல்றதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் அதுக்குண்டே காத்து கொண்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். மிக அன்பாக சொல்லுகின்றேன், குர்ஆன் என்று சொல்றது வெறுமனே நாங்க நீங்க நினைக்கிறது போல இபாதாத்துகளுக்குள்ள மட்டும் அதை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். குர்ஆன் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை, குர்ஆன் சொல்லக்கூடிய வியாபாரம், வர்த்தகம், இந்த விடயத்தை யாரும் தவறாக புரிய வேண்டாம். நான் 3 வாரம் தொடர்ச்சியாக சொல்லுகின்றேன், அல்லாஹ் போதுமானவன். அவனுடைய பிடியிலிருந்து தப்புவது, தப்பினவர்கள் யாரும் கிடையாது, தப்பியவர்கள் யாரும் கிடையாது. இது வெறுமனே யதார்த்தத்தில் ஒரு நீதம், இப்படித்தான் இது இந்த என்ற நிலைப்பாட்டில் இருந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் என்றிருந்தால் உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ், அதற்கேற்ற முடிவு அல்லாஹ் செய்வான். இல்ல இது ஒரு பழிவாங்கல், இந்த சமூகத்துடைய உணர்வுகளை புண்படுத்த வேண்டும் என்ற ஒரு மன பாங்கில் இருக்க வென்றிருந்தால் அதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் விட்டு வைக்கவும் மாட்டான், யாராக இருந்தாலும் சரி. இது நிச்சயம், இது சத்தியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. தொழுவிப்பதற்கு மறுத்து விட்டார்கள். நான் தொழுவிக்க மாட்டேன், சல்லு அலா ஸாஹிபிக்கும், நீங்களே ஒரு ஆளுக்கு தொழுவிச்சுக்கோங்க. யாரு? கடனாளியாக மூத்தாக இருக்கிறார். கடன் என்று சொல்லும் பொழுது வட்டிக்கு வாங்கின கடன் அல்ல, அது வட்டிக்கு வாங்கின கடன் அல்ல. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை 1000 பேர் மௌத்தாகி கொண்டிருக்கிறாங்க வட்டியோட. நீங்க மௌத்தாகுவீங்க, உங்களுடைய எழுத்துக்கள் மௌத்தாகிறது இல்ல. எழுத்தாளன் மௌத்தாகுவான், அவன் எழுதின எழுத்துக்கள் மௌத்தாகிறது இல்ல. இமாம் புகாரி மௌத்தாகிட்டாங்க, ஆனா இமாம் புகாரினுடைய எழுத்துக்கள் மௌத்தாக இல்ல. இதே போல நீங்க மௌத்தாகுவீங்க, நான் மௌத்தாகுவேன். நானும் நீங்களும் சிக்னேச்சர் பண்ணின, சைன் பண்ணிட்டு போன அந்த சைன் மௌத்தாகிறது இல்ல, அந்த கையொப்பம் மௌத்தாகிறது இல்ல. ஒரு கடனை வச்சுட்டு போனவனுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்திருப்பாங்க என்றால் வட்டியோட மௌத்தாக கூடியவனுடைய நிலைமை என்ன? ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅஸனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. நீங்க தௌபா செய்ய இல்லையா, யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்க. உங்களுடைய எதிரி நான், உங்களுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சமூகம் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் அனைவரும் நாடகம் நடித்தது போதும், நாங்கள் தௌபா தான் செய்ய வேண்டும், மன்னிப்பு தான் கேட்க வேண்டும். வேற எந்த வழியும் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய சமூக வாழ்க்கை, எங்களுடைய கீபத்து, எங்களுடைய புறம், எங்களுடைய படுதூறு, எம்மாத்திரமோ முகஸ்துதிக்காக வேண்டி மன தூய்மையற்ற நிலையில் இருந்து கொண்டு செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள், இஹ்லாஸ் என்பது இல்லாமல் போய்விட்டது. மருந்துக்கும் இல்லாத அளவுக்கு
நிலைமை மாறிவிட்டது. இந்த நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கவா? அல்லாஹுடைய உதவி எனக்கு உங்களுக்கும் வர வேண்டும் என்றிருந்தால் நானும் நீங்களும் முதலாவதாக அவன் சொன்னதை செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவோம், தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம், பிழை பொறுக்க தேடுவோம், அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்போம். நிச்சயமாக அவன் உதவி செய்வான். செய்து கொண்டும் இருக்கிறான். செய்யக்கூடியவன். நிலைமைகளை சீராக்கி நம்முடைய உணர்வுகளை எல்லாம் பாதுகாத்து ஆரோக்கியமான ஒரு ஆபியத்தான வாழ்வை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள் நிகழ்த்திய சிறப்புரையினை கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை ரவுலத்துல் குர்ஆன் வாராந்த நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரமும் சந்திப்போம். நிகழ்ச்சி தயாரிப்பு மஹ்ரூஃப் முஹிதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله ربي يهتف باسمك قلبي. الحمد لله الحمد لله الحمد لله ربي يهتف باسمك قلبي. الحمد لله الحمد لله حمدا إلهي وشكرا. أنت يا معبد يا من جل قدرا جل قدرا. لك الحمد طوعا لك الحمد فرضا.